Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். 1.5 மாசத்துக்கு முன்னாடி flipkart சேல்ல பட்டர்ஃப்ளை ரேபிட் + 750 வாட்ஸ் மிக்ஸி கிரைண்டர் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது அதோட சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 rupees. இந்த மிக்ஸியில் 5 ஜார் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஃப்ரீ கண்டெய்னரும் கொடுத்துருக்காங்க. 750 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்டரோடு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தே நீங்கள் இந்த 5 ஜாரோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஒரு ஃப்ரீ கண்டெய்னரும் கொடுத்துருக்காங்க. 5வது ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக மினி சைஸாக வருது. அதிலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதையே நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்லணும்னா இது மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்கினதே மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வேணுன்றதுக்காக தான். இந்த மிக்ஸி கிரைண்டர் கூட 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 2 years வாரண்ட்டி என்னென்ன கவர் ஆகும், என்ன கவர் ஆகாது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மோட்டரோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஜாரோட கெப்பாசிட்டி, வாரண்ட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு பேக்கேஜும் வந்துருச்சு. குயிக்காக ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த பட்டர்ஃப்ளை மிக்ஸி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோர்ஸ்லலாம் போய் செக் பண்ணோம். 3600 3800க்கு கீழே எந்த ஒரு மிக்ஸியுமே இல்லை. அப்படியே பார்த்தோம்னாலும் அந்த ரேட்டுக்கே 3 ஜார் தான் வருது. குவாலிட்டி சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து சரி ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு சேல் போட்டிருக்காங்க, நம்ம வாங்கி பார்க்கலாம், ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணது தான். பட் பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர் நான் சொல்லுவேன். கிரைண்டிங் பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி முடிச்சிருது. ஹெவி டியூட்டி மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது, சைலண்ட்லாம் கிடையாது. பட் கிரைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சவுண்ட் இருந்தால் பரவாயில்லன்னு தான் தோணுது. இந்த கத்திரிக்காய் சட்னிலாம் செஞ்சோன்னா பல்ஸ் மோடில் 1 தடவை 2 தடவை தான், அவ்வளோதான், சட்னியே ரெடி ஆகிடுச்சு. தேங்காயெல்லாம் அரைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4 சுற்று 5 சுற்று தாங்க. சொன்னால் நம்பவே மாட்டேங்க, நல்லா பூ மாதிரி அரைச்சிடுச்சு. ரேட் கம்மியாக இருக்கே, 2 பிளேடு தான் இருக்குது, எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக அரைக்குது. 2 பிளேடு தான், ஆனால் ஃபாஸ்ட்டாக அரைக்குது. ஜார் அண்ட் கண்டெய்னர் வந்து நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தாங்க அந்த 5th ஜார். ரொம்ப டைனியாக அழகாக இருக்குல்ல? இது குட்டியாக இருக்கனால இதில் நம்ம பவுடரோ ஏதாவது அரைச்சிட்டு இதையே நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கனால ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸர் ஜார் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரேட்டில் வந்து ஜூஸர் ஜார் வந்து கிடைக்குமான்றதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா நிறைய ஜூஸர் ஜாரில் வந்து ஃபில்டர் இருக்காது. ஃபில்டர் இல்லாமலே ஜூஸர் ஜார் வந்து 4500 மேலே வாங்கினா தான் கிடைக்கும். இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜூஸர் ஜார் கூடவே வந்து ஃபில்டரோடு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் வந்து சூப்பர்பாக இருக்குது. இன்னொரு ஜார் வந்து பெரிய ஜார், 1.5 லிட்டர் ஜார். இந்த ஜாரில் தான் நான் இது வரைக்கும் சட்னிலாம் அரைச்சிட்ருக்கேன். நிறைய சட்னி அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜாரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேக் சைடுமே பார்த்திங்கன்னா ரஸ்டெல்லாம் போய் உட்கார மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெறும் மிக்ஸி மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஜார் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன். ஓவராலாக இந்த 1.5 மாதம் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா 750 வாட்ஸ் ஹெவி டியூட்டி மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5 ஜாரோட ஃபில்டர் ஜூஸர் ஜாரும் கொடுத்துருக்காங்க. ஃபேன்சியாகவும் இருக்குது. இவ்வளோ கம்மியான ரேட்டில் ஒரு சூப்பர் மிக்ஸின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிக்ஸி வாங்க போகிறதா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.